அண்மைச் செய்தி. அதிமுக உள்கட்சி விவகாரத்தில் விசாரணை நடத்த தேர்தல் ஆணையத்திற்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்கக் கோரிய மனு மீது பிப்ரவரி 12ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என உயர்நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பான விசாரணை நடத்த தேர்தல் ஆணையத்திற்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்கக் கோரிய மனு மீதான உத்தரவை வருகிற 12ஆம் தேதி அறிவிக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பான விசாரணை நடத்த எதிர்ப்பு தெரிவித்து கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் இது சம்பந்தமாக மனுக்களை விசாரிக்க தேர்தல் ஆணையத்திற்கு தடை விதித்து உத்தரவிட்டது. இந்த தடையை நீக்க வேண்டும் என கோரி பல்வேறு தரப்பினர் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனுக்கள் அனைத்தும் நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன் மற்றும் நீதிபதி அருள்முருகன் ஆகியோருடைய அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர்கள் கட்சியின் விதிகள் திருத்தம் செய்து புதிய தலைமை தேர்வு செய்து உள்ளிட்ட கட்சியின் உள் விவகாரங்களில் தேர்தல் ஆணையம் தலையிட அதிகாரம் இல்லை எனவும் உரிமையியல் நீதிமன்றத்திற்கு மட்டுமே இதற்கு அதிகாரம் இருப்பதாகவும் வாதிட்டனர். மேலும் தேர்தல் ஆணையம் விசாரணைக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரிய மனுக்கள் தாக்கல் செய்துள்ள எவரும் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் கூட இல்லை எனவும் இவர்கள் அனைவரும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு விட்டார்கள் எனவும் தெரிவித்தார். மேலும் கட்சியின் எந்த பிளவும் இல்லை எனவும் எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்த ஆதரவு அப்படியே நீடிக்கிறது எனவும் இதில் எந்த மாற்றமும் இல்லை எனவும் வாதிட்டனர். மேலும் பொதுக்குழு உறுப்பினர்களும் 65 சட்டமன்ற உறுப்பினர்களும் 61 உறுப்பினர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஆதரவாக உள்ளனர் எனவும் சட்டமன்ற தேர்தல் நெருங்கியுள்ள நிலையில் தேர்தல் ஆணையத்தின் இந்த விசாரணை என்பது சின்னத்தை முடக்கினால் அது கட்சிக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பை ஏற்படுத்தும் எனவும் அவர்கள் தரப்பில் வாதிடப்பட்டது. மேலும் கட்சி தனக்கு சொந்தமானது என யாரும் உரிமை கோராத நிலையில் உட்கட்சி விவகாரம் குறித்து விசாரிக்க தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை என்பதால் தேர்தல் ஆணையத்திற்கு விதிக்கப்பட்ட தடையை உறுதி செய்ய வேண்டும் எனவும் அவர்கள் தரப்பில் வாதிடப்பட்டது. மேலும் தேர்தல் ஆணையம் தரப்பில் உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் அனைத்து தரப்பினரும் விளக்கத்தை கேட்கும் வகையில் அனைவருக்கும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருப்பதாகவும் இதற்கு கண்டனம் தெரிவித்த நீதிபதிகள் தேர்தல் ஆணையத்தின் வாதத்தை பதிவு செய்து கொண்டு மட்டுமே உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் நீதிமன்ற உத்தரவை சுட்டிக்காட்டி அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்ய வேண்டாம் எனவும் தெரிவித்தனர். மேலும் உட்கட்சி விவகாரம் தொடர்பாக அளித்த மனுக்கள் மீது தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்த முடியுமா எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து அனைத்து தரப்பு வாதங்களுக்கும் பிறகும் இந்த வழக்கில் வருகிற பிப்ரவரி 12ஆம் தேதி உத்தரவு பிறப்பிப்பதாக தெரிவித்து விசாரணையை தள்ளி வைத்திருக்கின்றனர்.